காளிதாஸ் 2 திரை விமர்சனம். பரத், அஜய் கார்த்தி, சங்கீதா, பவானி ஸ்ரீ, அபர்ணதி, ஆனந்த் நாக், பிரகாஷ் ராஜ், கிஷோர் மற்றும் பலர் நடிப்புல ஸ்ரீ செந்தில் இயக்கத்துல சாம் சிஎஸ் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் காளிதாஸ் 2. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். புறநகர் சென்னையில் உள்ள 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழும் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் அபர்ணதி ஆனந்த் நாக் தம்பதியின் 4 வயது பெண் குழந்தை காணாமல் போகிறது. குழந்தையை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபடும் காவல்துறை அதிகாரிகள் பரத் மற்றும் பவானி ஸ்ரீ. விசாரணையில் அதே குடியிருப்பில் வசிக்கும் இளைஞர் அஜய் கார்த்தி மீது சந்தேகம் எழுகிறது. அவரை கைது செய்து விசாரித்துக் கொண்டிருக்கும் போது காணாமல் போன குழந்தையின் சடலம் கிடைக்கிறது. இதற்கிடையே சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட அஜய் கார்த்திக்கு எதிராக எந்தவித ஆதாரங்களும் இல்லாததால் அவரை வழக்கறிஞர் பிரகாஷ் ராஜ் காப்பாற்றி அழைத்து சென்று விடுகிறார். குழந்தையின் இறப்புக்கு காரணம் யார் என்பதை கண்டுபிடிப்பதில் தீவிரம் காட்டும் பரத்தின் புலன் விசாரணை ஒரு பக்கமும், அஜய் கார்த்தி தான் குற்றவாளி என்று நிரூபிக்க போராடும் பவானி ஸ்ரீ அதிரடியாக பயணித்துக் கொண்டிருக்கும் போது அதே அடுக்குமாடி குடியிருப்பில் மேலும் ஒரு சிறுமி மர்மமான முறையில் உயிரிழக்கிறார். இதனால் குடியிருப்பு வாசிகளிடத்தில் அச்சம் அதிகரிக்கிறது. இந்த மர்ம மரணங்களின் பின்னணி என்ன, இதற்கு பின்னணியில் இருக்கும் உண்மையான குற்றவாளி யார் என்பதை பரத் எப்படி கண்டுபிடிக்கிறார் என்பதை பரபரப்பாக சொல்வதுதான் காளிதாஸ் 2. கதையின் மையக்கரு ஒரு சம்பவம் என்றாலும் அதற்கான திரைக்கதையில் பல்வேறு குற்ற சம்பவங்கள் இணைத்து அதன் மூலம் பல்வேறு திருப்பங்களோடு படத்தை வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் நகர்த்தி செல்லும் இயக்குனர் ஸ்ரீ செந்தில் குற்றவாளி யார் என்பதில் கடைபிடித்திருக்கும் சஸ்பென்ஸ் மற்றும் திருப்பங்கள் மூலம் பார்வையாளர்களை சீட்டுணியில் உட்கார வைத்து விடுகிறார். காளிதாஸ் கதாபாத்திரத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடித்திருக்கும் பரத் முதிர்ச்சியான நடிப்பின் மூலம் உண்மையான காவல்துறை அதிகாரியை பிரதிபலிக்கிறார். மற்றொரு ஹீரோவாக நடித்திருக்கும் அறிமுக நடிகர் அஜய் கார்த்தி அதிகம் பேசவில்லை என்றாலும் படம் முழுவதுமே அவரை பற்றி தான் பேசுகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் நடிக்க வந்திருக்கும் பூவே உனக்காக சங்கீதா எதிர்பார்க்காத கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்து கவனம் ஈர்க்கிறார். காவல்துறை உயர் அதிகாரி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் பவானி ஸ்ரீ களப்பணி பற்றி சரியாக தெரியாமல் பதவி அதிகாரத்தின் மூலம் அதிரடியாக செயல்பட்டு பிறகு அவஸ்தைப்படும் ஆர்வ கோளாறு அதிகாரிகளை பிரதிபலிக்கும் வகையில் நடித்திருக்கிறார். படத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை பார்வையாளர்களின் கவனம் வேறு எந்த பக்கமும் திரும்பக்கூடாது என்பதில் அதிகம் மெனக்கிட்டிருக்கும் ஒளிப்பதிவாளர் சுரேஷ் பாலா படம் முழுவதிலும் குறிப்பிட்ட ஒரு வண்ணத்தை அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறார். சாம் சிஎஸ் இசையில் பாடல்கள் பெரிதாக பேச வைக்கவில்லை என்றாலும் பின்னணி இசை படத்திற்கு பெரும் பலம் சேர்த்திருக்கிறது. ஒரு குற்ற சம்பவத்துடன் தொடங்கும் கதையின் பயணம் பல்வேறு சம்பவங்களின் கோர்வையாக விரிவதுதான் கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்களின் பாணி என்றாலும் இயக்குனரின் திருப்பங்களை பார்வையாளர்கள் யூகிக்க முடியாதபடி காட்சிகளை தொகுத்திருக்கும் படத்தொகுப்பாளர் புவன் ஸ்ரீனிவாசனின் பணியும் பாராட்டுக்குரியது. கதை எழுதி இயக்கியிருக்கும் ஸ்ரீ செந்தில் கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஜானருக்கு ஏற்ற விறுவிறுப்பு மற்றும் பரபரப்போடு படத்தை வேகமாக நகர்த்தி சென்றாலும் காவல்துறை அமைப்பு மற்றும் அதன் பணி சுமை ஆகியவற்றுடன் அதிகாரிகளின் இக்கட்டான சூழ்நிலையை உண்மைக்கு நெருக்கமாக சொல்லியிருக்கிறார். மொத்தத்தில் காளிதாஸ் 2 காவல்துறைக்கு பெருமை சேர்க்கும்.